தற்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் படங்களில் படப்பிடிப்பு பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவையில் ஈடுபடுவேன் என்று நடிகர் விஜய் கூறியிருக்கிறார். மாணிக்கம், இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் விஜய் அவர்கள் தனது இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கிறார். அதற்கான வெளியீட்டை தற்போது அவர் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என அவருடைய இயக்கத்திற்கு கட்சியாக பதிவு செய்யப்பட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த வெளியீட்டு தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அதற்கான செய்திக்குறிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகம் என அதனுடைய தலைமை அலுவலகமாக ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் இயங்கி வந்திருக்கக்கூடிய பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தினுடைய முகவரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய அந்த லெட்டர் பேட் என சொல்லக்கூடிய அதனுடைய செய்திக்குறிப்பில் வெளியீட்டில் விஜயனுடைய படத்திற்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என ஒரு வாசகமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு சமூக நீதி உள்ளிட்டவர்கள் அவர் ஏற்கனவே பேசி வரக்கூடிய கருத்தாக இருந்தாலும் அனைவருக்கும் சமம் என்ற ஒரு கருத்தை அவர் நிலைநாட்டுவதற்கு குறிப்பிடும் வகையில் இதை அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம், அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்பதனால் இந்த கட்சியான தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி அனைவரும் அறிந்ததே எனவும் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் என அது கடுமையாக தற்போது இருக்கக்கூடிய அரசியல் குறித்த ஒரு சாடுகையாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மற்றொரு புறம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்திருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் நிதர்சனமான உண்மை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த அரசியலை, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அரசியலை நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ கொள்கையை பற்றி உடையதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானம் என்று அவர் குறிப்பிடக்கூடிய அளவில் இந்த மக்கள் சக்தியால் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய அறிக்கை வெளியிட பிறகாக அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய பெயரானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை விஜய் மக்கள் இயக்கம் என அறியப்பட்ட இந்த இயக்கம் கட்சியாக வலுப்பெற்றிருக்கிறது, உருமாறி இருக்கிறது. அரசியல் கட்சியாக பதிவு பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டதை அறிந்ததும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அதே போன்று பல இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சி பெயர் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற பெயரை கோஷமிட்டு முழக்கமிட்டு அந்த ஆரவாரமாக கொண்டாடி வருகிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.